வணக்கம். வாங்க இன்னைக்கு அக்ஷய வீட்டு சமையல்ல ஆப்பம் தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆப்பத்துக்கு எவ்வளவு ரேஷியோ, எவ்வளவு மெஷர்மெண்ட், எவ்வளவு ரேஷியோன்னு சொல்லியிருக்கேன், எப்படி அரைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆப்பம் ஊத்தும் போது டென்ஷன் ஆக மாட்டீங்களா? ஆப்பம் ஊத்தும் போதெல்லாம் வருமா வராதா அப்படின்னு ஒரு டென்ஷன்லாம் இல்லாம போட்டு இப்படி போட்டு சொல்லாம ஆப்பம் பழைய வானல்லையும் புது வானல்லையும் பேக்கிங் சோடா போட்டு பேக்கிங் சோடா போடாம எப்படி வருது அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனால் ஆப்பம் ரெசிபியும் கவர் ஆகுது. அதனால நீங்க கொஞ்சம் முடிஞ்ச வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும். வாங்க இப்ப பார்க்கலாம். இப்ப ஆப்பத்துக்கு அரிசி ஊற வச்சிடலாங்க. ஒரு கிளாஸ் 5020 இட்லி அரிசி. இப்போ ஒரு கிளாஸ் 5020 இட்லி அரிசி எடுத்தோம்னா ஒரு கிளாஸ் சாப்பாட்டு பச்சரிசி இல்லைன்னா மாவு பச்சரிசி ஏதாவது ஒன்று எடுத்துங்க. இன்னைக்கு நான் சாப்பாட்டு பச்சரிசி எடுத்துருக்கிறேன் ஒரு கிளாஸ். இப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு ஒரு 1/4 கிளாஸ் பார்த்தீங்கன்னா உளுந்து. அதை ஃபர்ஸ்ட் நம்ம கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாங்க. ஒரு 3 மணி நேரத்துலேருந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு நமக்கு ஊறினா சரியா இருக்கும். அரிசி உளுந்தும் அவள் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு நம்ம அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். அவள் இன்னைக்கு நான் எடுத்துக்கிறது கெட்டி அவள் எடுத்திருக்கேன். நீங்க லேஸ் அவள் இருந்தா கூட எடுத்துக்கோங்க. கெட்டி அவள் பாத்தீங்கன்னா 1/4 கிளாஸ்க்கு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப இல்ல, 1/4 கிளாஸ்க்கு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி கெட்டி அவள். அதையும் கழுவிட்டு 1 மணி நேரம் போல நம்ம ஊற வச்சிடலாம். லேஸ் அவளா இருந்தா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலயே நமக்கு ஊறிடும். இப்ப நான் ரெண்டுத்தையும் ஊற வச்சிருக்கேங்க. இப்ப எடுத்துருக்குங்க. பாருங்க அவள் நமக்கு நல்லாவே ஊறிடுச்சு. என்கிட்ட கெட்டி அவள் இருந்ததுனால நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டுமே அரிசி உளுந்து அவள் எல்லாமே நமக்கு ஊறி இருக்குங்க. இப்போ இன்னைக்கு நான் மிக்சி ஜாரில் அரைக்க போகிறேன். நான் கழுவிட்டு தான் எப்பயுமே கழுவிட்டு தான் ஊற வைப்பேன். அதனால் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்கிற அவளும் சேர்த்துடலாங்க. நம்ம ஊற வச்சிருக்க எல்லா அவளையும் நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இப்போ நம்ம கழுவிட்டு ஊற வச்சிருந்தாலும் நல்ல தண்ணியில தான் ஊற வச்சிருக்கோம். அதே தண்ணியை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. மீதி இருக்கிற அரிசியும் உளுந்தையும் கூட நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அவுள் தேங்காய்லாம் எல்லாத்தையும் முதல்ல போட்டுட்டோம். இப்போ அந்த அரிசி உளுந்தை மட்டும் மீதமாக இருக்கிறத சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமாவையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நான் ஒரு இளநீ வாங்கியிருக்கேங்க. ஒரு இளநியோடைய இளநீ உடைச்சி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். இப்போ ஒரு இளநீ நமக்கு தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ அந்த இளநீ தண்ணியை தான் நான் மிக்சி ஜாரில் சேர்த்து மிக்சியை கழுவிக்கிறேன். ஆப்பத்துக்கு இளநீ தண்ணி சேர்த்து கலந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஆப்பத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இளநீ தண்ணியும் மிக்சி கலவை அப்படியே சேர்த்து ஊற்றிடலாங்க. இப்போ கரைச்சி விட்டுடலாம். நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். மாவு அந்த இளநீ தண்ணியும் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கலந்துடலாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி. இது நைலான் ஜவ்வரிசி பொடிசாக இருக்கும்ல, நம்ம பாயாசத்துக்கு நைலான் ஜவ்வரிசி ஊற வைப்போம்லாங்க. அந்த ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். பெருசாக மாவு ஜவ்வரிசி சேர்க்கக்கூடாது. நைலான் ஜவ்வரிசி குட்டி இப்போ அதை சேர்த்து கலந்து விட்டுருக்கேன். அது ஏன் சேர்க்கணும்னா அப்போ ஆப்பம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், முத்தா நல்லாயிருக்கும். இப்போ மாவு கலந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். ஓவர் நைட் நமக்கு புளிக்கிட்டோம். ஆப்ப மாவு ஒரு வெயில் காலமாக இருந்தால் சீக்கிரமாக புளிச்சிடும். இல்லைன்னா ஒரு 12 மணி நேரம் ஆகும் நமக்கு புளிக்கிறதுக்கு. இப்போ தேங்காய் பால் அரைச்சிடலாங்க. ஃபர்ஸ்ட் மிக்சி ஜாரில் தேங்காய் திருவி வச்சிருக்கேன். தேங்காய் பால் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சுங்க. இப்போ துணி போட்டு புழிஞ்சிக்கலாம். துணி போட்டு தேங்காய் பால் புழிஞ்சோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்து? அப்பெல்லாம் துணி போட்டு தான் புழிவாங்க. இப்போதான் அதுக்கப்புறம் தானே ஸ்ட்ரெயினர் வந்துச்சு. இப்போ பால் அரைச்சிட்டு நம்ம எடுத்துட்டு வந்துட்டோங்க. நான் பாத்திரத்தை மாத்திக்கிறேன். இப்போ பாலில் சர்க்கரை போட்டுக்கலாம். 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வெள்ளை சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நேரம் எங்கள் வீட்டில் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிப்பேன்.
இவங்களுக்குலாம் வெள்ளை சக்கரை போடுவேன். இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரே மட்டும் வெள்ளை சக்கரையை யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு மாவு நைட் அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம்னாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் வெயில் காலமாக இருந்தால் கடகடன்னு பொங்கி வந்துடும். இது கொஞ்சம் குளிர்காலன்றதுனால கொஞ்சம் கம்மியாக பொங்கி வந்திருக்கு, அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் வந்து இந்த சின்ன ஸ்பூனால 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இது ஏன்னா வந்து நமக்கு கோரம் வந்து கொஞ்சம் செவந்த புல வரும், அதுக்காக. இப்போ முதல்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஆப்பவானலை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஏற்கனவே வீடியோல இதை நான் புதுசாக வாங்கினேன், காஸ்ட் அயன் சொல்லிட்டு ஆப்பக்கடாய் வாங்கினேன்னு இருக்கேன். இப்போ கழுவிட்டு நல்லா எண்ணெய் தடவி வச்சிருக்கேங்க. ஒரு தடவை வெங்காயம் வதக்கி வச்சுட்டேன். இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வானல், நான் எப்பயுமே யூஸ் பண்ற வானல், அதையும் வச்சிருக்கேன். பிளான் 1 பிளான் 2 பிளான் 1 பிளான் 2 கம்பெனியில பேசுற மாதிரியே பிளான் 1 பிளான் 2. இப்போ மாவு கொஞ்சம் இது திக்கா இருக்கு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சோடா உப்புலாம் யூஸ் பண்ணலங்க, ஆப்ப சோடாலாம் யூஸ் பண்ணல, அப்படியே வெறுமனே தான் ஊத்த போறேன். ஊத்திட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாருங்க. உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் சோடா உப்பு போடாம யூஸ் பண்ண போறேன். இப்போ நம்ம துணியில எண்ணெய் தொட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஊத்திக்கலாங்க. மூடி விட்டுடலாம். இப்ப ஆப்பம் வெந்துருச்சான்னு பாக்கலாங்க. ஆப்பம் நல்லா வெந்திருக்கு. ஓரம் நல்லா தூக்கிட்டு வந்துருச்சு பாருங்க, நல்லா சிறந்து. கரத்தெல்லாம் பண்ணிருப்பீங்க, இன்னைக்கு ஆஃப் டக்குன்னு வந்துச்சு. அழகா வந்துருச்சு நல்லா. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நல்லா வந்திருக்குங்க. சோடா உப்பு போடாமே நல்லா சாஃப்டா தான் இருக்குமா. ஆப்பம் நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இங்கேயும் ஓரம் பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பா இருக்கு. ஆனா எங்க வீட்டுக்காருக்கு இந்த சைட்ல எல்லாம் வர ஹோல்ஸ் வந்து நடுவுல ஆப்பத்துல வரல அப்படின்ட்டு அவருக்காகவே நான் வந்து சோடா உப்பு போட போறேன். நல்லா புளிச்சு வந்ததுன்னா ஓட்ட வரும்னு நினைக்கிறேன். புளிச்சிருச்சு மாவு. அது கொஞ்சம் குளிர்காலமா பத்தாதுக்கு வர இன்னைக்கு மழை வர பெஞ்சிட்டே இருக்குல்ல வெளியில, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸ்டார்ட் தி கேம். இதுல வந்திருக்கு பாருங்க போட்டோ. இப்ப இந்த ஆப்பு நல்லா ஈஸியா நம்ம எடுக்கிறதுக்கு அப்படியே தூக்கிட்டு அது தானாவே வந்துருச்சு நமக்கு, ரொம்ப ஈஸியா. இது என்னுடைய வானல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஆப்பம் இப்படிதாங்க வரும். அதுக்கப்புறம் நமக்கு ஊத்த ஊத்த நல்லா ஈஸியா வந்துடும். ஆனா இதுல கொஞ்சம் ஹோல்ஸ் நடுவுல வந்திருக்கு. சோடா போடலனாலும் ஹோல்ஸ் வந்து விழுந்திருக்கு இதுல. அது ஏன்னு தெரியல எனக்கு. ரிசர்ச் பண்ணுங்க, கண்டுபிடிக்கணும். மாவு பாத்தீங்கன்னா ஒரே மாவு தான். ஆனா இந்த கடாய்க்கும் அந்த கடாய்க்கும் வித்தியாசம் பாருங்க. நம்ம ஆப்பம் ஊத்துற வானலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அப்பதான் ஆப்பம் நமக்கு சூப்பரா வரும். அப்ப நல்லா தான் இருக்கு, சாஃப்டா இருக்கு. உங்க ஆசைக்காக ஒன்று சோடா போட்டு இதில் ஊற்றி பார்ப்போம். இப்போ சும்மா கொஞ்சமா நம்ம வந்து இதுல ஆப்ப சோடா போட்டிருக்கோம். அரைச்சிட்டு ஆப்ப சோடா போட்டுட்டு கொஞ்சம் கலந்து விட்டுருவாங்க. இப்போ இதை ஊற்றி பார்க்கலாம். மீதி மாவு இதுல இருக்கு. நம்ம 2வது ஊத்துங்க. இதுலயும் நடுவுல ஹோல்ஸ் வரல எனக்கு தெரிஞ்சு. சோடா போட்டதுலயும் அழகா தூக்கிட்டு வருது நல்லா. இனிமே 2 வானல, ஒரு வெஜ் வானல் ஒரு நான்வெஜ் வானல் கடகடன்னு ஊத்திடலாம். உங்களுக்குலாம் முட்டை போட்டு ஊத்துறதுக்கு. இப்ப நம்ம ஆப்பம் சாப்பிட்டு பார்க்கலாங்க. இது வந்து சோடா போடாது, இதையே சாப்பிடலாம். அப்புறம் ஓரம் நல்லா கிறிஸ்பா வந்திருக்கு. குழந்தை ஓரம் சாப்பிட்றாங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கு ஓரம். இப்ப நடுவில் பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு, சொல சொலையா இருக்கு பாருங்க. நல்லா சொல சொலையா நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த மெஷர்மெண்ட்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா சோடா உப்பு கூட தேவையில்லை. ஆப்பம் நல்லா சாஃப்டா வரும். சோடா உப்பு போட்டதும் எப்பயுமே சாஃப்டா தான் இருக்கும். நம்மளுடைய விருப்பம், நமக்கு சோடா போட்டு வேணுமா வேணாமான்றது நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஆப்பக்கடாய் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லாவே வந்திருக்குங்க. நமக்கு நல்லா ஈஸியா இருக்கு. கரண்டி வச்சு ஆப்பம் ஊத்தினோம்னா கரண்டி வச்சு தூக்கி விட்டோம்னா நம்ம ஈஸியா வந்திருக்கும். சில பேருக்கு வந்து நடுவுல இவ்வளவு மொத்தமா இருக்கிறது பிடிக்காதுன்னா நம்ம கொஞ்சம் மாவு கம்மியா ஊவிட்டு கொஞ்சம் மெலிசாவே கூட பண்ணிக்கலாம். இது எங்க வாங்கினாங்க? இது வந்து ராஜ் குக்வேர்ல வாங்கினா. நான் ஏற்கனவே வந்து கம்பு தோசை கூட இதோடைய அன்பாக்சிங் பாக்ஸ் வந்து போட்டிருக்கேன். கடையோட அட்ரஸ்லாம் கூட அதுலயே இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப ஒண்ணு வாங்கி வச்சுட்டோம்னு வச்சுங்களா, ரொம்ப ஈஸியா இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு எங்க கிடைக்கிறதோ அங்க கூட நீங்க வாங்கிக்கலாம். ஆப்பம் ஊத்தும் டென்ஷன் ஆக மாட்டீங்களா? ஆப்பம் ஊத்தும் போதுலாம் வருமா வராதா அப்படின்னு ஒரு டென்ஷன்லாம் இல்லாம போட்டு இப்படி போட்டு சொல்லாம அதனால. ஏன்னா வந்து அந்த இரும்பு வானல்ல பாத்தீங்கன்னா முன்னாலே நான் வந்து எண்ணெயெல்லாம் தடவி பழகி வச்சிருவேன். அப்பதான் நமக்கு வந்து மறுநாளுக்கு வந்து கொஞ்சம் அழகா ஈஸியா எடுக்க வரும். இது வந்து அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. மாவு இருந்துச்சுன்னா எடுத்த உடனே டக்குன்னு ஊத்திக்கலாம். அவ்வளவு ஈஸியா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு என் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.